அலைக்கும் ஸியாமு அல்லாஹ் கூறுகிறார், எப்படி நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய முன் சமுதாயத்தின் மீது அதுபோல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திருமறையிலே பின்னால் சொல்லுகிறார், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக. அந்த ஆயத்தினுடைய இறுதியிலே அதுபோல ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், ஜாது தக்வா, ஹஜ்ஜுக்காக ஒருவர் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜுக்காக நீங்கள் புறப்படும் போது முதல் கட்டு சாதமாக நீங்கள் எதை எடுத்துச் செல்ல வேண்டும்? இறை அச்சத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். அதே போல இறைவன் வல்ல ரப்பல் ஆலமீன் திருமணத்தை பற்றி முதல் வசனத்திலே சூரத்துல் நிசாவுடைய முதல் வசனத்தை தொடங்குகிறான். நிக்காஹை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், ஓ மக்களே நீங்கள் இறைவனை அண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகே திருமணத்தை பற்றி சொல்லுகிறான். ஒரு இபாதத்தை செய்வதற்கு இறையச்சம் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். யார் திருமணம் ஆகவில்லையோ அவர் நினைப்பாராம், அவர் சொல்லுவாராம், திருமணம் என்பது ஒரு சுரங்க பாதை, அதில் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும், அதை நெருங்கிடணும், கல்யாணம் ஆகாதவர் நினைப்பாராம். கல்யாணம் ஆனவங்க நினைப்பாங்களா? ஆம், திருமணம் என்பது ஒரு சுரங்கப்பாதை தான். அந்த சுரங்கப்பாதையிலிருந்து ரொம்ப நேரம் முட்டி நம்மளால இருக்க முடியாது, வெளியே எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்று அந்த கவிதையிலே குறிப்பிடுவார்கள். ஆனால் அசலிலே திருமணம் என்பது ஒரு சுரங்கப்பாதை அல்ல, சுவனத்திற்கான பாதை. ஒரு மனிதனுடைய சுவனத்திற்கான பாதை. சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல் சுவனம் வரை உங்களுடைய உறவு தொடர வேண்டும் என்றால் உங்கள் பெருமையை உங்கள் மனைவிடத்தில் பேசுவதை நீங்கள் நிப்பாட்டுங்கள். அப்படி நிப்பாட்டினால் அல்லாஹ் உங்களுடைய பெருமையை உங்கள் மனைவி பேசுவார். இரண்டாவது, உங்கள் மனைவியை நேசிக்கும் போது அந்த நேசத்தை வெளிப்படுத்த சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? என் கணவர் என்னை மட்டும் முழுமையாக நேசிக்க வேண்டும், என் கணவர் என்னை மட்டும் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்று நினைத்த பெண். ஆனால் ஆணுக்கு உளவியல் ரீதியாக அந்த விஷயம் என்ன தெரியுமா? நேசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அதற்காகத்தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவது சுன்னத். பெருமானார் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன விஷயத்துல உங்களுடைய நேசம் எவ்வளவு இருக்கு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா ஒரு கயிறை முடிச்சு போடுற அளவுக்கு நான் நேசிக்கிறேன். ஒரு கயிறுல முடிச்சிருக்கு இல்லையா, அந்த முடிச்சின் அளவு நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்களேன். ஒரு நாள் அந்த கயிறு முடிச்ச பிறகு ஒரு நாள் நாட்கள் ஆக ஆக அந்த முடிச்சுக்களை யாரும் அவிழ்க்கவே முடியாது, இறுகி போன நிலையிலே இருக்கும். அதுபோல் உன்னுடைய நேசம் ஆயிஷா அப்படின்னாங்க. ஒரு தடவை சண்டை வந்துருச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. கொஞ்சம் விவாதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப கான, அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. சண்டை முடித்தவுடன் கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்ப அந்த முடிவு எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுலாம் சகஜம் ஆயிஷா, அந்த முடிச்சுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆயிஷாவே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆகையினால